200% ஒரு ஃபுல் அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த படம் ரொம்பவே கேரண்டியா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ரொம்ப நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். பல வருஷமா ஆண்களோட மனசுல இருக்கிற நிறைய கேள்வியை இந்த டைரக்டர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி விட்டு கொடுத்து போனா லைஃப் ஸ்மூத்தா போகும், நல்லா போகணுன்றத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஹலோ மகளே, இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ரியோ ராஜ் நடிச்ச ஆண் பாவம் பொல்லாத படம் பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல முக்கியமான கேஸ்டிங் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம ரியோராஜ், அதுக்கடுத்து ஹீரோயினா பார்த்தீங்கன்னா ஜோ படத்தில் நடிச்ச மாளவிகா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. மனோஜ் மாளவிகா மனோஜ் அவங்க நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்காந்த், ஷீலா ராஜ்குமார், முக்கியமான கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்சன் திவாகர் அவர் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் இந்த படத்துலேயே நீங்கள் செகண்ட் ஹாஃபில் அவர் இல்லாமல் இந்த படமே ஓடாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த படமே. அதை வச்சு தான் அந்த கதையே நவருது. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியோ ராஜுக்கும் மாளவிகா அவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்து ஒரு 400 days லைஃப் நல்லா ஜாலியாக போகுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வருது. அதுக்கப்புறம் ஒரு 4 சம்பவம் நடக்குது. அந்த 4 சம்பவத்தில் ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எப்படி சேர்ந்தாங்களா இல்லை பிரிஞ்சாங்களான்றது தான் செகண்ட் ஆஃப். அந்த டிவோர்ஸ் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி அவ்வளோ சூப்பராக போகும். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சீன் தான் அந்த படமே நடக்கும். எப்படி சொல்றதுன்னா, அதான் அந்த ஸ்டேஷன் சீனு செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் இருக்கும் சீனு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ், நான் சீன்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா நல்ல சீன்ஸ் நிறையா இருக்கு. வாய் விட்டு நீங்கள் சிரிக்கலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் சிரிச்சதுன்னா இந்த படம் தான். நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. தாலியை வச்சுலாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த அந்த ஹீரோயினா நடிச்சவங்க வந்து ஃபெமினிஸ்ட்ன்ற மாதிரி அந்த பெரியார் கொள்கை அதை பற்றி பேசுகிற எதை சொல்றது, பெண்கள்லாம் தனி உரிமை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல இந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு. அது தப்பு கிடையாது, அப்படி பேசுகிற ஒரு கேரக்டரா வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது என்னன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு இஷ்யூ நடக்கும். ஹஸ்பண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஹஸ்பண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்படி நடக்கும். ஒன்று சொல்லிடலாமா? என்னது இந்த படம் எப்படி சொல்ல வராங்கன்னா, நிறைய ஆண்கள் மனசுல இத்தனை வருஷமா இதெல்லாம் நம்ம பப்ளிக் கிட்ட கேட்கணும், பொதுமக்கள்கிட்ட இப்படிலாம் இருக்கணும்ன்றத இந்த படத்துல கேட்டிருக்காங்க. உண்மை. ஏன்னா அது நிறைய வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எப்படின்னா பெண்களுக்கு இந்த உரிமை ஆண்களுக்கு இந்த உரிமை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதில் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு கொடுக்குறாங்கல்ல, இப்போ வரைக்கும் அப்படிலாம் இருக்குல்ல. அதை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து மேலுக்கு எப்பயுமே இருக்கும், ஏன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இந்த படத்தில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு சீன் மட்டும் நான் சொல்கிறேன். படத்தில் நிறைய நல்ல சீன்ஸ் இருக்குது, ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு சாரி, ஸ்லீவ்லெஸ் சாரி அப்படின்ற மாதிரி கட்டிட்டு வருவாங்க, கால் மேலே கால் போட்டு வச்சுட்டு உட்கார வச்சுட்டு. அப்போது ஒரு சில டைலாக்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது பார்க்குற அவங்க மேலே தான் தப்பு, இது என் சாய்ஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ ஒன்று பண்ணுவார் பாருங்க. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கு கெஸ்டா கூடும்போது இவரு ஒன்று பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரி சீன் நீங்க ரீல்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம், தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா ஃபன்னா இருக்கும் அந்த சீன்ஸ். வேற லெவலு. உண்மையிலுமே ஒரு மேரேஜ் ஆன ஆளுங்களா இருந்தா கண்டிப்பா அந்த சீனை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி அதில் மேரேஜ் பண்ணவும் மட்டும் கிடையாது, காமனா பாய்ஸ்னாவே அந்த சீன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நார்மலா பாய்ஸும் கிடையாது, கேர்ள்ஸுமே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு. ஆமா, நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் தியேட்டர்ல நல்லா கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்னு சண்டை போடுவாங்க சேருவாங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்க, இப்படிதான் இருக்குமே. செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் வந்து விக்னேஷ்காந்த் எல்லாம் வராரு. விக்னேஷ்காந்த், அந்த ஷீலா, இதுல வந்து என்ன விக்னேஷ்காந்த்க்கு பேரா வந்து ஷீலா நடிச்சிருக்காங்க. இதுல காமெடி ஆக்டர்னு பெருசாலாம் யாரும் கிடையாது, ஆனா அவர் ஒருத்தர் போதும் காமெடிக்கு. டைமிங்ல செமையா ஸ்கோர் பண்ணாரு. இந்த 4 பேர் சுத்தியே தான் போயிட்டு இருக்கு. இந்த 4-5 பேர் தான் இந்த படத்தை சுத்தியே போகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் வரும். அந்த சீன் எல்லாம் வேற லெவலுங்க. என்னமா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் தெரியுமா நாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். எப்படி சொல்றதுன்னா, இப்படிலாம் பண்ண ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சீன்ஸ் எல்லாம் நல்லா எலிவேட் பண்ணி ஒரு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. பொண்ணு வந்து பையனை எப்படி டென்ஷன் பண்ணுன்றதையும் இருக்கும், பையன் எப்படி ஒரு பொண்ணை டென்ஷன் பண்ணுவாங்கன்றதையும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன், இந்த
மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு சீன், அதில் வந்து டைலாக்ஸ் எல்லாம் விக்னேஷ் சொல்லுவார், மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்னென்ன நடக்குன்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் சொல்லி கேட்டு பாருங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அது இப்போ தான் போய் நடக்குதான்னு தெரியல. மேபி அது நடந்திருந்தா உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு அனுபவம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஃபைனல் ஹியரிங் அப்போது ஒரு டைலாக்ஸ் ஒன்று வரும். அந்த விக்னேஷ்காந்த் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருப்பாங்க. படத்தோட கருன்னே சொல்லலாம். மொத்த கோரே அந்த அந்த ஒரு 5 minute ஸ்பீச் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே அது தேட்டரே சைலன்ஸாக அவ்வளோ கேதர் பண்ணிக்கிட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன். ஃபைனல் சப்மிஷனாக அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருப்பாரு. எப்படின்னா இவங்க பக்கமும் தப்பு அவங்க பக்கம் தப்புன்னு சொல்லாமல் 2 பேருமே 50-50 அப்படின்னு கிடையாது. ஒரு சில சமயத்தில் நீங்கள் 30% விட்டு விட்டுனா ஒரு 70%, நீங்கள் ஒரு சில சமயத்தில் 70 அவங்க 30ன்னு சொல்லி ஒரு ஈக்குவாலிட்டினா 50-50 கிடையாது. 2 பேரும் அனுசரித்து போகிறது அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டைலாக் ஒன்று வருங்க. எப்படின்னா, இது ஒரு பொண்ணு சம்பாதிச்சா அது வந்து சாதனை, இது ஆம்பளை சம்பாதிச்சா அது வந்து கடமையா அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்ல டைலாக்லாம் இருக்கும். நீங்கள் அந்த டைலாக்லாம் கேட்டீங்களான்னு தெரில. இந்த படத்தில் நீங்கள் அந்த சீன்ஸோடு இப்போ எலிவேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியும் சரி, படத்தில் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் அந்த அளவுக்குலாம் சாங் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த படம். அதாவது மனசில் நிற்கிற மாதிரி ஒரே ஒரு சாங் ஜோடி பொருத்தம் சொல்லி ஒரு சாங்கு. அது மாதிரி சாங்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு படத்தை வந்து பிரேக் பண்ணல. படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாச்சு. 2 hours தான், 2 hours 2 minutes தான் படம். படத்தோட சீன்ஸோட போயிடுச்சு. எல்லா சாங்ஸுமே வந்து மாண்டேஜோட போனதுனால வந்து சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு பிரேக் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சீன் பை சீனு படத்தில் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான படம். நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதுன்னா, நான் லாஸ்ட்டாக ரொம்ப வாய் விட்டு நான் சிரித்த படம் அப்படின்னு சொல்கிறேன்னா லவ் டுடே, பிரதீப் ரங்கன் வந்தாலும் லவ் டுடே படம் தான் சீன் பை சீன் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு படம் 2 படம் வந்தாலும் அவ்வளோ அந்த படத்தை வந்து ஈக்குவல் பண்ணல. இந்த படம் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. லவ் டுடே அளவுக்கு உனக்குமா லவ் டுடே அளவுக்கு சீன் பை சீன் சிரிப்பேன். நான் கூட செகண்ட் ஹாஃப் அந்த கோர் சீன்லாம் வரும்போது மொக்கையா போயிடும், படம் படுத்துரும் அப்படிதான் நான் நினைச்சேன். விக்னேஷ்காந்துக்கு எதுவுமே ரோல் இல்லையன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில மொத்தத்தையும் விக்னேஷ்காந்துக்கு ஒரு சென்டிமெண்டான ரோல் கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும் விக்னேஷ்காந்த். ஆக்சுவலா விக்னேஷ்காந்த் நடிச்ச படத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. ஆமா, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு விக்னேஷ்காந்துக்கு. உண்மையை சொல்ல போனா 2 மணி நேரம் படத்தோட டியூரேஷன் அதிகம் கிடையாது. இந்த பாட்டை போட்டு சும்மா டார்ச்சல் பண்றது கிடையாது, மொக்க காமெடி கிடையாது. படத்துல எல்லாமே நல்லா இருக்குங்க. சும்மா ஜாலியா ஃபேமிலியோட போங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா அந்த படம் பார்க்கலாம். நல்ல ஒர்த்தான படம், நல்ல மெசேஜும் இருக்கு படத்துல. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு 4.5 நாங்க தரோம். கண்டிப்பா கொடுக்கலாம், கண்டிப்பா தரோம். ஒர்த்தான படம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.